அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக வரைக்கும் நாம் தமிழ் கட்சியை பற்றியும் சீமானை பற்றியும் ரொம்பவே அவதூறு பரப்பிட்டு இருந்த முக்தார் தற்போது ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. சீமான் மேல உள்ள வன்மத்தினாலையும் திமுக மற்றும் பாஜக கட்சியோட இணைந்து சீமானை எப்படியாவது ஒழிச்சு கட்டியே தீரணும் அப்படின்ற நோக்கத்துல சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய அனைவரிடமும் சீமான குறித்தும் நாம் தமிழ் கட்சி குறித்தும் தகாத கேள்விகளை கேட்கறதும், அதற்கு பிறகு பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணி நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய ஒரு சில நபர்களை வர வச்சு மீண்டும் சீமானை குறித்து அவங்களை அவதூறாக பேச வச்சு என்னென்ன பண்ணி மக்களிடையே சீமானுக்கு இருக்க ஒரு ஆளுமையை கெடுக்க முடியுமோ அவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா முக்தார் பண்ணிட்டு இருந்தாரு. இது காலப்போக்கில் ரொம்ப அதிகமான ஆன ஒரு காரணத்தினால 3 மாதத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி நாம் தமிழ் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் நேரடியாகவே அவங்களுடைய அலுவலகத்திற்கே போயிட்டு முக்தாரை எச்சரிக்கை போயிருந்தாங்க. அன்றைய தினம் முக்தார் அந்த அலுவலகத்திலிருந்து வெளியே வரல அப்படின்னும் கொஞ்ச நேரத்தில் காவலர்கள் வந்து அந்த நிர்வாகிகளை அனுப்பிவிட்ட பிறகு உடனடியாக முக்தார் பார்த்தீங்கன்னா கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டாரு அப்படின்னு தான் நமக்கு தகவல் வந்துருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக திமுக மற்றும் பாஜக 2 கட்சிகளிடமும் இனிமே நான் சீமானை குறித்து அவதூறாக எதுவும் பேச போறது இல்லை அப்படின்னும், இதுக்கு மேலேயும் நான் பேசினேன் அப்படின்னா என்னுடைய இயல்பு வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு ரொம்ப பயந்து போய் முக்தார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் யாரிடமும் நாம் தமிழ் கட்சி குறித்து எந்த ஒரு வார்த்தையுமே கேட்காம இருந்துட்டு இருக்காரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா தற்போது அவருடைய வீடியோ பெரிதளவில் வெளியே வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்தார் எங்கடா போனாரு அப்படின்னு அனைவருமே கேட்குற இடத்துல தான் தற்போது முக்தார் இருந்துட்டு இருக்காரு. அவர் கேள்வி கேட்குற விதமாகட்டும், அதற்கு பிறகு சிறப்பு விருந்தினர்களிடம் பேசுகிற முறையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடங்கி காணப்படுது. நாம் தமிழ் கட்சியையும் சீமானையும் அழிக்கணும் அப்படின்ற முயற்சியில் முக்தார் பார்த்தீங்கன்னா அவருடைய இயல்பு வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு இருந்த ரசிகர்கள், அவருடைய வீடியோ பார்க்கறதுக்காக இருந்த பார்வையாளர்கள் தற்போது முற்றிலுமாக அவர் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் ஒரு போக்கில் போயிட்டு இருக்கும்போது அவனை குறித்து தேவையில்லாமல் அவதூறு பரப்பி தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட இடத்துல தான் தற்போது முக்தார் இருந்துட்டு இருக்காரு. முக்தாருடைய விஷயம் குறித்து எப்போது சீமானிடம் கேட்டாலுமே அவருடைய வேலையை அவர் பண்றாரு, அதில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சீமான் ரொம்ப பெருந்தன்மையாக போனது தான் முக்தாரை பார்த்தீங்கன்னா மக்களிடையே ரொம்ப வெறுக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பண்புள்ள அரசியல்வாதியாக சீமான் நடந்துக்கும் போது ஒரு பண்புள்ள பத்திரிகையாளராக முக்தார் ஏன் நடந்துக்கல அப்படின்னு தான் அனைவருமே கேட்ட ஒரு கேள்வியாக இருந்துச்சு. முக்தாரோட வீடியோ வருதா அப்படின்னு சத்தியம் டிவி அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது தான் 2 வாரத்திற்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறது முக்தார் தானா அப்படின்னு சந்தேகிக்கிற அளவில் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய கேள்வி கேட்கும் முறை, பேசுகிற முறை எல்லாமே முற்றிலுமாக மாறி காணப்படுது. இதற்கு நிறைய பேர் மீம்ஸுகளாக என்ன போட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, கம்முன்னு உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு முக்தாருடைய புகைப்படத்தை போட்டு கமெண்ட்ஸாகவும் மீம்ஸாகவும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, முக்தார் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.